அடி முட்டாளுங்க நல்ல கொளுத்த கழுதியை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அட எவ்வளவு சுயநலமான கணவனா இருப்பான் இவன். பொண்டாட்டியை விட்டுட்டு இவன் மட்டும் மேல போயிட்டு இருக்கான். அட பண்ணி பசங்களா 2 பேருமே அந்த பாவன் அந்த கழுத தூ இறங்குங்கடா. நல்ல கூலி ஆளு, பொண்டாட்டிக்கு நல்ல வேலை செய்யறான். ப்ரோ செம்ம மெசேஜ்ப்பா இந்த வீடியோவில். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்கும் மைண்டுக்கும் என்ன தோன்றோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. மாப்பிள்ள ரவுடிசம்லாம் பண்ணுவாரா? யோ ரவுடிசம் பண்ணாம எப்படியா ஜெயிலுக்கு போக முடியும்? என்ன இது கூட தெரியல, இருந்தாலும் இப்படி மாமனாரை செலக்ட் பண்ண? நான் எங்க பண்ணேன்? ஆக்சிடென்ட். என்ன மாமனார் சொல்ற? உனக்கு தான் தெரியுமா மாம்ஸ், நான் மாலை போட்டா ரொம்ப சாது. பேட்டிக்கே தெரியுமா அது? இதுங்களுக்கு தெரியலையே. அந்த மாதிரி நேரத்துல வந்து மாட்டிக்கினேன். உட்காந்து கலவா நான் கலாட்டா பண்ணா ஆள் வச்செல்லாம் வச்சா மாமு. புருஷங்காரன் நின்னு பேசிட்டு இருக்கல, மரியாதை இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. அடச்சை எந்திரடி. என்ன இதெல்லாம் சும்மா நறுக்கி எறிஞ்சு புட வேண்டி. எனக்கு எண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. டிஎம்கே வெளியே போ. ஏடிஎம்கே நீ வெளியே போ. நாம் தமிழ் பிச்சை தாவேக்கா நீ இருக்கலாம். உள்ள போ. ஏய் சான்ஸ் இல்ல, சூப்பரா சிங்கா இருக்கு. குடமுழுக்கிற்கு பிறகு புனித நீர் தெளிக்கப்படும் என காத்திருந்த பக்தர்களுக்கு ஏமாற்றம். அபிஷேக நீருக்கு பதிலாக சாதாரண கேன் தண்ணீரை ட்ரோன்கள் மூலம் தெளிப்பதால் அது அட பாங்களா, எத்தனை வருஷமாடா அதை பண்றீங்க? वही तुम बोल रहे हैं, ऐसे ही करने के लिए। हाँ ऐसे ठीक है। हाँ हाँ पैर उठा ले। नहीं उठा तो लेंगे भैया, तो लेंगे ऐसे घुमाना। சரியாங்களா? ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கான். எதுக்கு இந்த மாதிரி ரீலை போட்டு அவன் வைத்தியசில கூட்டிக்கிறீங்க? 13 வருடங்கள் இடது பக்க சரி கேட்காது. இடது பக்கத்து சரி 13 வருஷம் கேட்க கொஞ்சம் கேட்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 13 வருஷங்கள் அடைத்திருக்கிற இந்த செவியை பார்த்து நீ இப்பொழுது தரப்பாயாக செவிட்டு ஆவியே வெளியே வா. I open these ears in the name of Jesus. செக் பண்ணி பாரு. 13 வருஷம் யார் காதை திறந்திருப்பாரு? அவர்ல விசுவாசமா இருங்க. 13 வருஷம் காது கேட்காத ஒரு காது திறந்துட்டு. ஏய் ஏடா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ சார், இதுதான் உங்க சீக்ரெட்டா? இப்படி பண்ணதுனால தான் நீங்க 150 வருஷம் வாழ போறீங்களா? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி. நீங்க மாட்டிக்கிட்ட பங்கு. இதுக்கு நான் என்னடா சொல்றது? ஒண்ணுமே சொல்றது. தண்ணி இருக்கா? தண்ணி வச்சிருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? தண்ணி இல்லாமல் எதுக்கு வறக்க போற?
கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் சாரிண்ணா. ஒரே அந்த மண்ணு மறுபடியும் அடிக்கும், அதனால தான். என்ன கம்மியாக இருக்கா? நேற்று தண்ணியா அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களா? குழந்தைக்கா ஃபினா தானே? இது அக்கோஃபினா தானேக்கா? அக்கோஃபினா இல்லையா? அக்கோஃபினா தான் எனக்கு வேணும். அக்காவை பற்றி பேசினா செருப்பால் அடிப்பேன். அடடே, அவன் பிடிக்கவே தண்ணி இல்லைன்றான். உங்களுக்கு தண்ணி கேட்குதா? இவனுங்க இதெல்லாம் அடிக்கக்கூடாது, அதாலே அடிக்கணும். என் ஏரியாவில் சங்கரண்ணா நைட்டு அது கூட இல்லாமல் மலாக பத்துன்ற பேர். ஏஐ வச்சு என்னெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க வேறு. இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை எப்படி ஆக்கி வச்சுருக்கானுங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருந்ததுங்க. அட பாவி, படுத்துதான் ஓடிட்டு இருக்கா. பீகார் எப்பவுமே வேற லெவல் தான்டா. ஏய் காய்ஸ், இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா பிச்சை எடுக்கிறோம். இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம் காய்ஸ். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஃபேம். சோ காய்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட் காய்ஸ். மை ட்ரீம் கம் ட்ரூ. ஸ்பீட பாருங்கள் காய்ஸ். வாவ். இன்னைக்கு மாயவரம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேங்க. யாருமே என்னோட ஐடியா ஃபாலோ பண்ண மாட்டீங்கல்ல, அதான் எனக்கு ஃபீவர் வந்துட்டு போல. ப்ரோ, உங்க ஐடியா சொல்ல போனா ப்ரோ ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க ஐடியா சொல்லுங்க ப்ரோ, கண்டிப்பா நானே ஃபாலோ பண்ணுவேன். मैंने उसको इतना देखा. வாழ்க்கையில ஒருத்தங்க அடி எப்படி வந்து விழுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ரீல்ஸ்லாம் வீட்டில் பண்ண மாட்டீங்களோ, நடுத்தெருவில் தான் பண்ணுவீங்களோ? அந்த சந்திரமுகியை பார்த்து பயப்படாதவங்க கூட இந்த சந்திரமுகியை பார்த்து பயப்படுவானுங்க.